நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விபரீதம்! மகாதேவர் நரசிம்மரை காட்டிலும் பயங்கர உருவம் தரித்தாரே. இவர்கள் இருவரும் இணைந்து சிருஷ்டியை அழிக்கவிருக்கிறார்களா? இவர்கள் இருவரிடையே யுத்தம் நேர்ந்தால் அதன் விளைவும் பிரளயமே. நாராயணா, யதார்த்த ஸ்வரூபத்திற்கு திரும்புங்கள். எந்த உத்தேசத்திற்காக நரசிம்ம அவதாரத்தை ஏற்றீர்களோ அது பூர்த்தி அடைந்தானது. மகாதேவா, தாம் தரித்த இந்த சரப ரூபத்தினால் சிருஷ்டி அழிவிலிருந்து தப்பியது. இன்று முதல் தம்மை சரபேஸ்வரர் வடிவத்திலும் அகிலம் பூஜிக்கும். அந்நாமம் கொண்டு ஜபித்தால் சிருஷ்டி பாபமுக்தி அடையும். அந்த ஜபமே பவித்திரம் அடைவதற்கான மார்க்கமும் ஆகும். இறைவன் ஸ்ரீஹரியின் நரசிம்ம அவதாரத்தின் கதை இதுவே. மிகவும் அற்புதமான கதை இது. என்ன சிந்திக்கிறாய் மகளே? ஓயாது இத்தனை அசுரர்களை வதம் செய்த பிறகும் அவர்கள் இன்னும் சிருஷ்டிக்கு சங்கடமாக இருப்பது ஏன்? ஏன் அசுரர்கள் மற்ற அனைவரோடும் அன்பு பாராட்டி அமைதியாக வாழ முடியாமல் இருக்கிறார்கள்? அசுரகுலம் தீயதல்ல. உள்ளத்தில் தோன்றும் ஆணவமும் ஆசையும் தன்னலமுமே உண்மையில் சத்துருக்கள். அந்த மூன்று குணங்களுக்கும் அடிமைப்படும் எவரும் அசுரர்கள். தீய குணங்கள் இந்த சிருஷ்டியில் நீடிக்கும் மட்டும் சிருஷ்டியில் ஏதாகிலும் சங்கடங்கள் தோன்றவே செய்யும். வையத்தில் ஒற்றுமை தடைக்காதது, சமநிலை இருக்காதது, அகிலம் பாகுபட்டிருக்கும், போர் நிகழும். வல்லமை பெற்றவர்கள் தமது ஆற்றலை நிரூபிக்கும் பிரயத்தனத்தில் ஈடுபடுவார்கள். பலவீனர்கள் என்றும் அக்கிரமங்களுக்கு பலியாவார்கள். சொற்ப சக்திகளால் சிலர் பிரமையில் ஆழ்வார்கள். தன்னை இறைவனாக கருதுவார்கள். அத்தகையோரை அழிக்கும் பொருட்டு இறைவன் ஏதாகிலும் ஒரு வடிவத்தில் மீண்டும் அவதரிப்பார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மகனே, மகனே கார்த்திகேயா, கார்த்திகேயா. அருமை மகனே,
உன் தந்தையாக நான் உனக்கு எனது நல்லாசிகளையும் ஞானத்தையும் வழங்குகிறேன். யுத்தங்களில் நீ வெற்றி பெற இந்த திரிசூலத்தையும் உனக்கு அளிக்கிறேன். இன்று எனது கவனம் இந்த மட்டும் சிதறுவது ஏன்? காரணம் உள்ளது. ஏனெனில் தமது உள்ளம் தமது தாய் தந்தை மற்றும் சோதரியை நாடுகிறது. அதை மறக்க மாட்டேன். எனினும் இன்றைய தவிப்பு வினோதமானது. இன்று என் தங்கையை உடன் நேரில் சந்திக்க உள்ளம் ஆர்வம் கொள்கிறது. காலங்கள் கடந்தன. பிராயத்தினால் அவளும் வளர்ந்திருக்க வேண்டும். சிந்தனை வயப்பட்டதேன் சுவாமி. நம் புதல்வியை காண்கிறேன். எத்தனை விரைவாக காலங்கள் கடந்ததென எண்ணுகிறேன். அதை உணரவும் இல்லை. வெகு நேரமாக நமது புதல்வி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதாக எண்ணுகிறேன். அத்தகு சிந்தனை என்ன? ஏதேன் கவலையால் தவிக்கிறாளா? ஆம். வா, அவளிடமே வினவுவோம். மகளே, எத்தகு சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறாய்? தம்மிடமும் மற்றும் தந்தையிடமும் நான் கேட்ட கதைகள் அனைத்திலும் பிரதான அம்சமாக தவத்தின் வர்ணனை மகத்துவம் பெற்றுள்ளது. ரிஷிகள் ததீசையும் எடுத்துரைத்தார். அன்னையும் தவத்தின் வாயிலாகவே தம்மை அடைந்ததாக கூறினார். நான் அறிய விரும்புவது ஒன்று மட்டும்தான். தவத்தின் விளக்கம் என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவர், அன்னை, கைலாயம் மற்றும் நந்தி தேவர் இவர்கள் அனைவரின் நினைவுகளையும் சுமந்தே இங்கு வந்தீர்கள். எனினும் தமது தங்கையை இது மட்டும் கண்டதில்லை, வாய்ப்பும் கிட்டவில்லை. அவர்கள் குறித்த சிந்தனை மட்டுமே உள்ளது. அவரது தோற்றத்தின்
கற்பனை மட்டுமே உள்ளது. ஆகையால் தான் இந்த தவிப்பு. இல்லை தேவி, நான் தவிப்பில் ஆழ்ந்திருப்பது போல் என்னை சந்திக்கும் தவிப்பு அவள் உள்ளத்திலும் ஏற்பட்டிருக்க வேண்டும். அக்காரணத்தினால்தான் என் தியானம் கலைந்த வண்ணம் உள்ளது. என் தவிப்பு யாதெனில், சகஜமாக அவள் என் முன்பு தோன்ற நேர்ந்தால் எவ்விதம் நான் அவளை அடையாளம் காண்பது? அவளிடம் என்ன கூறுவது? சோதரன் தனது தங்கையை அன்பு பாராட்டி மகிழும் விதத்தையும் நான் அறியேன். தமது தங்கை தம் முன்பு தோன்றும் போது சிந்திக்கும் அவசியம் ஏற்படாது. தமது இதயமே தமது அன்பு பிரவாகத்தினை தமது தங்கையின் உள்ளத்தில் சேர்ப்பிக்கும். பொருத்தமான வார்த்தைகள் தன்னால் தமது அதரங்களை எட்டும். சேனாதிபதி, தேவேந்திரன் வருகை தந்துள்ளார். தம்மை சந்திக்க அனுமதி கோருகிறார். தேவேந்திரன் இங்கா? தேவேந்திரன் தம்மை காண வந்த காரணம்? அதனை தாம் மிக விரைவில் அறிவீர்கள் தேவி. தவமே அனைத்திலும் உயர்ந்தது. உள்ளத்தினை ஒருநிலைப்படுத்தி சரீரத்தை பதமாக்கும் வழிமுறை. சரீரத்தை பதமாக்குவதா? அக்னியினாலா? இல்லை மகளே, அக்னியினால் அல்ல. இருக்கும் அனைத்தையும் துறந்து கடினத்திலும் மோசமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு துன்பங்களை சகித்தது. எனினும் அதற்காக சுகங்களை தியாகித்து கடினங்களை எல்லாம் எதிர்கொண்டு துன்பங்களை சகிக்க வேண்டிய காரணம் உள்ளது மகளே. எவ்விதம் அக்னியின் ஸ்பரிசத்தால் அனைத்தும் பவித்திரம் அடைகிறதோ, அவ்விதம் தவம் என்னும் அக்னியால் பாவம் அழிகிறது, புண்ணியங்கள் சேருகிறது, சரீரமும் உள்ளமும் புனிதமாகிறது. அடியவனை இறைவனோடு இணைக்கும் ஒரே சிறந்த மார்க்கம் தவம் மட்டுமே. பரங்களையும் பெற்றுத்தரும். சிலர் தமது பேராசையினால் அதனை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். சிலர் அதனால் கிட்டும் ஞானத்தை கொண்டு உயர்வுக்கு வழிவகுக்கிறார்கள், தம் வாழ்வில் உய்வடைகிறார்கள். பார்வதி, என்ன ஆழ்ந்த யோசனை பார்வதி? இனி நமது மகளுக்கு தாம் எக்கதையும் கூறாதீர்கள் சுவாமி. எவ்வாறு தம்மால் நகைக்க இயலுகிறது? கவலை தோன்றவில்லையா? பல காலம் தவம் செய்வேன் என்று கூறி அவள் இவ்விடம் விட்டு சென்று விட்டாள். சுகங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தாள். எனக்கு அச்சம் தோன்றுகிறது. அவள் தாம் கூறும் கதைகளை கேட்டு தவம் செய்வேன் என்று அவள் முடிவெடுக்க கூடாதல்லவா? என்னை வந்து சேர நீயும் தவம் செய்தவள் தானே?
உன்னை விட தவத்தை அறிந்தவர்கள் எவர் உள்ளார்கள்? ஒருவேளை நமது மகள் தவம் செய்வேன் என்று முடிவெடுத்தால் அதில் தவறென்ன உள்ளது? என்னுடைய வேதனை தமக்கு விளங்கவில்லை சுவாமி. எனக்கு விளங்காமல் இல்லை பார்வதி. கார்த்திகேயனை தெற்கு திசை அனுப்பிய போது நீ தனிமையில் வாடினாய். இப்போது நமது மகள் உனக்கு சிநேகிதியாக விளங்குபவள். உன்னை விட்டு ஒருவேளை பிரிந்து சென்று விட்டால் என்ன செய்வதென்று தோன்றுகிறது. ஒருவர் தனித்து செயலாற்றி சாதனை புரியவில்லை எனில் அவருடைய தனித்துவம் எவ்வாறு விளங்கும்? லட்சிய இலக்கை அடைய அவர்களுக்கென்று ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பெற்றோர் தங்களுடைய வாரிசுகளுடைய லட்சிய பணியில் குறுக்கிடுவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? என் புதல்விக்கு நான் தடையாக இருக்க எண்ணமில்லை. அவள் லட்சியத்தை அடையும் பயணத்தை நான் தடுக்கவும் எண்ணமில்லை சுவாமி. ஆனால் தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமானது அவள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. ஆகையால் தான் அவளது பயணத்தை எண்ணி அச்சப்படுகிறேன். மனக்குறையை தம்மிடம்தானே கூற இயலும். மகளே, தாயே, மகளே, எப்போதும் நீ கார்த்திகேயனை பற்றி விசாரிப்பாய் அல்லவா? அவனை காண வேண்டும் என்ற ஆசை உள்ளதா? ஆமாம் தாயே, அவரை காண நான் மிகவும் ஆசை கொண்டுள்ளேன். தாயே, நற்செய்தி கூறி என் மனதை ஆனந்தமடைய செய்தீர்கள். கோருங்கள் தாயே, எப்பொழுது புறப்படுகிறோம்? தந்தையிடம் முதலில் அனுமதி பெற வேண்டும். அவர்தான் கார்த்திகேயனிடம் அழைத்து செல்வார். தாமதம் ஏன்? இன்றே புறப்படலாம். உண்மையாகவா? தமையனை உனக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் காலம் தாழ்த்தி விட்டேன். இனி தாமதம் வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் எண்ணத்தின் மீது ஏன் தமக்கு சந்தேகம்? இது போன்ற பரிசு பொருட்களோடு ஒருவரை ஏன் சந்திக்கப் போகிறோம்? அவரை போற்றுவதற்காக, அவரோடு நட்பு ஏற்படுத்திக் கொள்வதற்காக. சென்ற முறை கார்த்திகேயனிடமிருந்து பரிசுகள் வந்த போது நிலைமை மாறாக இருந்தது. கார்த்திகேயன் தடுமாறியிருந்தான். என்னை பற்றிய ஒரு அச்சுறுத்தல் அவன் மனதில் உருவாகியிருந்தது. மகாதேவரே சொர்க்கத்தை என்னிடம் ஒப்படைத்து அவனை விலக்கி வைத்தார். கார்த்திகேயன் கைலாயத்தை விடுத்து இங்கு வந்துள்ளான். சிவபுத்திரன் கார்த்திகேயனால் மட்டுமே இந்திரனை இவ்வளவு நேரம் காக்க வைக்க இயலும். தேவர்க்கு அதிபதியே, சேனாதிபதி முருகனின் ஆணையை ஏற்று வந்தேன்.
தகுந்த மரியாதையோடு தம்மை வந்தடைவேன் என்று கூறச் சொன்னார். யார் கூறினார்கள்? சேனாதிபதி முருகன் தேவேந்திரரே. சேனாதிபதி முருகனா?